ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சாமிக்கிட்ட போய் வேண்டிப்பாங்க. ரேவதிக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக பொழைச்சி வரணும்னு வேண்டிகிட்டு இருப்பாங்க. இங்கே ஈஸ்வரி சந்திரா கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு என்னமோ மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் ரேவதிக்காக கோவிலுக்கு போய் வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க நேராக கிளம்பி கோவிலுக்கு போவாங்க. இங்கே மாரி, பாட்டி, ரோகிணி, துர்கா எல்லாருமே கோவிலில் சாமிக்கு பாட்டெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. இங்கே ரேவதிக்கு ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி அது நல்லபடியாக நடந்துட்டுருக்கோம். இதெல்லாம் மாயா பார்த்துட்டு, இந்த ஆப்ரேஷன் நடக்கவே கூடாது, ரேவதி பொழைச்சி வரவே கூடாது, நான் பட்ட கஷ்டம் எதுவுமே வீணாக போகக்கூடாது, நான் மகேஷ் இல்லாமல் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறேனோ அதே மாதிரி அந்த டிரைவர் பையன் பொண்டாட்டி இல்லாமல் கஷ்டப்படணும், இந்த ஆப்ரேஷனை நம்ம எப்படியாச்சும் தடுத்தாகணும், இதை மட்டும் மிஸ் பண்ணிட்டுனா கண்டிப்பாக நமக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏதாச்சும் நம்ம பண்ணி ஆகணும், என்ன பண்ணலான்னு யோசிச்சு நேராக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் இருக்க இடத்துக்கு போவாங்க. அங்கே இருக்க ஒயரெல்லாம் கட் பண்ணி விடலான்னு பார்ப்பாங்க, எதுவுமே ஓப்பன் பண்ண முடியாது. அப்போ அங்கே ஒரு கட்டை இருக்கும், அதை எடுத்து அங்கே இருக்க எலக்ட்ரிக் பாக்ஸில் அப்படியே அடிச்சிருவாங்க. அதனால் பவர் கட் ஆகிடும். கரண்ட் கட் ஆனதுனால டாக்டர் இன்னொரு டாக்டர்கிட்ட, என்னங்க கரண்ட் போயிடுச்சு, ஜென்ரேட்டர் ஆன் பண்ண சொல்லுங்கள், ஆப்ரேஷன் வேறு போயிட்டுருக்குல்ல அப்படின்வாங்க. அதை கேட்டு டாக்டர், இன்றைக்கி தான் ஜென்ரேட்டர் ரிப்பேர் ஆகிடுச்சு, அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆள் வருவாங்க அப்படின்வாங்க. என்னங்க ஒரு ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு, ஒரு ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரிலாம் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. டாக்டர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே ராஜராஜனும் கார்த்திக் கிட்ட, உள்ள ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு, என்னன்னு தெரியவே இல்லைப்பா, கரண்ட் வேறு கட் ஆகிடுச்சு அப்படின்வாங்க. அப்போ கார்த்திக் நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி என்னாச்சுன்னு விசாரிப்பாங்க. அவங்களும் கார்த்திக் கிட்ட என்ன ப்ராப்ளம் தெரியவே இல்லை, ஆள் வருவாங்க சார் பார்ப்பாங்க அப்படின்வாங்க. ஜென்ரேட்டர் ஆன் பண்ணலான்னு கேட்கும்போது அது ரிப்பேராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு சிஸ்டர் போயிட்டு இருப்பாங்க. மயில் அவங்கள பார்த்துட்டு, எங்கள் கரண்ட் கட் ஆகிடுச்சு, ஜென்ரேட்டர் ஆன் பண்ண சொல்லுங்கள், உள்ள ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்வாங்க. அதை கேட்ட சிஸ்டர், ஜென்ரேட்டர் இன்றைக்கி தான் ரிப்பேர் ஆச்சு, அதை ரெடி பண்ணுறதுக்கு ஆள் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உடனே மயில் என்னப்பா இப்படி சொல்கிறாங்க, உள்ள ஆப்ரேஷன் வேறு நடக்குது அப்படின்வாங்க. ராஜராஜனும் கார்த்திக் கிட்டே ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணு அப்படின்வாங்க. கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி ஜென்ரேட்டருக்கு அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. அவங்களும் கொண்டு வந்துட்டு அந்த கரண்ட் கனெக்ஷனும் கொடுப்பாங்க. இங்கே கோவிலில் அதுக்கேற்ற மாதிரி மாறி சாமி ப்ரே பண்ணி பாட்டெலாம் பாடிட்டுருப்பாங்க. ஜென்ரேட்டர் ஆன் பண்ண இங்கே ஆப்ரேஷனும் நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். இதை பார்த்தா மாயா செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. சந்திராவும் மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க, ச்சா இந்த கரண்ட் வராமல் அந்த ஆப்ரேஷன் டிலே ஆகி ரேவதியும் போயிடுவா, அக்காவுக்கு ஒரு பெரிய அடியாக இருக்கும்னு பார்த்தா எல்லாமே நல்லபடியாக நடக்குதே அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. டாக்டரும் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு கார்த்திகிட்ட புல்லட் எடுத்தாச்சு, இனி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, அவங்க உயிர் பொழைச்சிட்டாங்க அப்படின்வாங்க. அதை கேட்டு கார்த்திக், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்வாங்க. உங்கள் ஒய்ஃபை நல்லபடியாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு டாக்டரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இதெல்லாம் பார்த்த மாயா ச்சா உயிர் பொழைச்சிட்டாளா, இது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அதே நடந்துடுச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே ஈஸ்வரி கோவிலில் வேண்டிப்பாங்க, என் பொண்ணுக்கு என் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டுருக்கு, அவளுக்கு ராஜாவை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணி வச்சேனே, அதுக்கப்புறம் 2 பேரும் கூட சேர்ந்து வாழ்ந்த மாதிரி தெரியவே இல்லை, அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருந்தது, ஆனால் இப்போ தான் அவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிற மாதிரி இருந்தது, அதுக்குள்ளேயும் இவளுக்கு அடிபட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா, என் பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக பொழைச்சி வரணும் கடவுளேன்னு வேண்டிகிட்டு இருப்பாங்க. இங்கே மாறி எல்லாருமே சாமிக்கு ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க. சந்திரா ஈஸ்வரிக்கு கால் பண்ணிவிட்டு, அக்கா ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு, ரேவதியும் உயிர் பொழைச்சிட்டா, நீ கிளம்பி வா அப்படின்வாங்க. அதை கேட்ட ஈஸ்வரியும் நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவாங்க. டாக்டர்கிட்ட உள்ளே போய் பார்க்கலாமா அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க. இங்கே அதுக்குள்ளேயே மயிலும் ரோகிணிக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. ரோகிணியும் பார்த்தீங்கன்னா பாட்டிக்கிட்ட சொல்லிடுவாங்க. இப்போ பாட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு மாரிக்கும் ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது என்னோட கடமை தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டல் கிளம்பி வந்துடுவாங்க. அப்போ டாக்டர் இப்போ தான் ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு, அவங்க மயக்கமாக இருக்காங்க, நீங்கள் 1 hour கழிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. ஈஸ்வரி சந்திரா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன், அதனால என் பொண்ணு நல்லபடியாக பொழைச்சி அந்த கடவுள் கைவிடலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ மயிலும் ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினச்சதில்லை, எவ்வளோ பிரச்சனை வந்ததுக்கப்புறமும் அவளுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சிருக்குன்னா அது எல்லாமே அந்த கடவுளோட அருள் தான், ஏன்னா ரேவதியோட நல்ல குணத்துக்கு எல்லாமே நல்லதாகவே நடந்திருக்கு அப்படின்வாங்க. கரெக்டாக அப்போ சிஸ்டர் வெளியே வருவாங்க. உள்ளே போய் பார்க்கலாமான்னு ரேவதியை கேட்பாங்க. போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே உள்ளே போவாங்க. ஈஸ்வரி ரேவதியை பார்த்துட்டு, அம்மா வந்திருக்கேன், அம்மான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ராஜராஜனும் அப்பா வந்திருக்கேன் பாருமா அப்படின்வாங்க. ஆனால் அவங்க மயக்கத்திலே இருப்பாங்க. இதெல்லாம் மாயா பார்த்துட்டு இருப்பாங்க. ச்சே நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே வீணாக போயிடுச்சு, இவ திரும்பவும் உயிர் பொழைச்சி வந்துட்டா, ஆனால் நான் இப்படியே விட மாட்டேன், கண்டிப்பாக திரும்பவும் உனக்கு என் கையால் தான் சாவு, அந்த டிரைவர் பையன் கண்ணில் மட்டும் போட்ட தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிப்பேன், நம்ம இங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு மாயா அங்கேருந்து போயிடுவாங்க. இங்கே எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரேவதியை எழுப்பிட்டு இருப்பாங்க. மாறி விபூதியெல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நல்லபடியாக வருவாங்க.
வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஈஸ்வரி வந்து உனக்கு ரொம்ப நல்ல மனசுமா, இந்த சின்ன வயசுல நீ எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க அப்படின்வாங்க. அதை கேட்ட மாரி இதில் என்னங்க இருக்குது அப்படின்வாங்க. உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு ஈஸ்வரி சொல்லுவாங்க. அதுக்கு மாரி வந்து எனக்கு எதுவுமே தேவையில்லை, இதை நான் என்னோட கடமையாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்டேயும் நான் கிளம்புறேன்னு சொல்லி வெளியே வருவாங்க. அப்போ கார்த்திக் பின்னாடியே போயிட்டு விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு மாரிக்கிட்ட போய், ஏங்க நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய ஹெல்ப்புங்க, உங்களால் தான் இப்போ என்னோடய ஒய்ஃப் உயிரோடு இருக்காங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட மாரி வந்து, என்னங்க எல்லாருமே மாறி மாறி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க, இது என்னோட கடமை தாங்க, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுங்களா, அந்த கடவுள் எனக்கு அந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ கார்த்திக் வந்துட்டு, சரி வாங்க நான் உங்களை உங்கள் வீட்டில் விட்டுட்டு வரேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட மாதிரி, நானே போய்க்கிறேங்க, நீங்கள் போய் உங்கள் ஒய்ஃபை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே எல்லாருமே வந்து ரேவதியை எழுப்பிட்டுருப்பாங்க. ரேவதி மயக்கத்திலே இருப்பாங்க, கண் கூட முழிக்கவே மாட்டாங்க. அப்போ சிஸ்டர் வந்துட்டு, இவ்வளோ பேர் உள்ளே இருக்க வேண்டாம், யாருனா ஒருத்தர் மட்டும் இருங்க, மற்ற எல்லாருமே வெளியே போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கிட்ட எல்லாருமே வந்துட்டு வெளியே போயிடுவாங்க. அப்போ ஈஸ்வரி, மாப்பிள்ளை நீங்கள் மட்டும் கூடவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் கார்த்திக் வந்து ரேவதி கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. என்னோட வாழ்க்கையில் ஏற்கனவே என்னை விட்டு ஒருத்தி போயிட்டா, உன்னையே என்னால் இழக்க முடியாது ரேவதி, என் மனசில் நீ தான் இருக்குன்ற விஷயத்த உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு நீ இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தல, நீ தான் எனக்கு எல்லாமே, ஐ லவ் யூ ரேவதி, சீக்கிரமாக கண் முழிச்சு வா அப்படின்னு வந்துட்டு திரும்ப ஐ லவ் யூ சொல்லிட்டு இருப்பாங்க. அதை ரேவதி வந்து அவங்க கேட்டுட்டு அவங்க அப்படியே கார்த்திக்கோட கையை பிடிப்பாங்க. கார்த்திக் ரேவதியை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க.